ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிவிஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு நம்பரை ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் நியரஸ்ட் 10, அதாவது 10க்கு க்ளோசஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 207 9ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த 9 சிங்கிள் டிஜிட்டாகவும் இருக்குது, 10க்கு நியரஸ்ட்டாகவும் இருக்குங்களா. அப்படி இருந்துச்சுன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம 10க்கு தானே நியரஸ்ட்டாக எடுத்துருக்கோம். ஸோ 10க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போது 10க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 1. ஸோ அந்த 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஹோல் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் 10க்கும் நம்ம டிவைட் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 0 இருக்குது, 1 நம்பர் ஆஃப் 0 இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் 207 ஒவ்வொரு நம்பராக பிரிச்சுக்கணும். இதுவே 2 0 இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பராக பிரிக்கணும். இப்போ நமக்கு ஒரு 0 இருக்கிறதால ஒவ்வொரு நம்பராக பிரிச்சுக்கணும். 2 தனியாக, 0 தனியாக, 7 தனியாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா 2, அந்த 2வை டைரெக்டாக கீழே இறக்கி ஆன்சரில் எழுதிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த டைரெக்டாக ஆன்சரில் எழுதிருக்கோம் இல்லைங்களா 2, அந்த 2வை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1, அந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. எப்போவுமே அடுத்தடுத்த டிஜிட்ஸுமே ஆன்சர் வரப்போ எல்லா டிஜிட்ஸையும் இந்த டிஃப்ரென்ஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு இந்த 2வை டிஃப்ரென்ஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்குங்களா. அந்த 2வை நெக்ஸ்ட் டிஜிட் 0ஓட ஆட் பண்ணணும். 0ஓட ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 2 கிடைக்குங்களா. அந்த 2 ஆன்சரோட அடுத்த டிஜிட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஆன்சரையும் டிஃப்ரென்ஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் 1 × 2 2 கிடைக்குங்களா. நெக்ஸ்ட்டு அந்த 2வை அடுத்த டிஜிட் 7ஓட ஆட் பண்ணணும். 2வை 7ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்குமா. இப்போது இந்த 9 லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணுறப்போ கிடைச்சிருக்கு. அப்படி லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சரை மட்டும் நம்ம ரிமைண்டராக வச்சுக்கணும். மிச்ச எல்லா நம்பரையும் நம்ம குவேஷியண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போது நமக்கு அந்த ரிமைண்டரில் நம்ம 9ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் 9க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ரிமைண்டரில் வச்சுக்கலாம். இப்போ 9 ஈக்குவலாக, அதாவது 9க்கு ஈக்குவலாகவோ இல்லை 9ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் 9s இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ ரிமைண்டர் நமக்கு 9 இருக்கு இல்லைங்களா, அந்த 9ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 9s இருக்குது, நமக்கு 1 நம்பர் ஆஃப் 9 தான் இருக்குது. 1 9s 9ங்களா. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம குவேஷியண்ட்டாக வச்சுருக்கோம் இல்லைங்களா 22, அந்த 22ஓட ஆட் பண்ணிக்கணும். அந்த 22ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23 கிடைக்கும். அந்த 23 தான் நமக்கு ஃபைனல் குவேஷியண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்குது, நமக்கு ரிமைண்டர் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நமக்கு ரிமைண்டர் 9 இருந்துச்சு, அதுலேருந்து 1 நம்பர் ஆஃப் 9 எடுத்தாச்சு இல்லைங்களா. ஸோ ரிமைனிங் ஒன்றுமே இருக்காது. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 23. 207 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 23 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 247 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த 7ம் நியரஸ்ட் 10ஆகவும் இருக்குது, சிங்கிள் டிஜிட்டாகவும் இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், 10க்கும் இந்த 7க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. 10க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 3. அந்த 3ஐ தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 10ல் சிங்கிள் 0 தான் இருக்கிறதால ஒவ்வொரு நம்பராக பிரிச்சுக்க போகிறோம். 2 தனியாக, 4 தனியாக, 7 தனியாக பிரிச்சுக்க போகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், 2வை டைரெக்டாக கீழே எடுத்து ஆன்சரில் எழுதணும். நெக்ஸ்ட் அந்த ஆன்சரை டிஃப்ரென்ஸ் 3ஓட மல்டிப்ளை பண்ணணும். டிஃப்ரென்ஸ் 3ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 2 வருமா, 3 × 2 6. அந்த 6ஐ நெக்ஸ்ட் டிஜிட் 4ஓட ஆட் பண்ணணும். இப்போ 6ஐ 4ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடச்சிருக்கு. அந்த 10ஐ அடுத்தது ஆன்சரில் அடுத்த டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்திருக்க ஆன்சர் 10 இருக்கு இல்லைங்களா, அந்த 10ஐயும் டிஃப்ரென்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 × 10 என்ன, 30. அந்த 30ஐ நெக்ஸ்ட் டிஜிட் 7ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 37 கிடச்சிருக்கு. இந்த 37 லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணுறப்போ வந்ததால் இந்த 37ஐ ரிமைண்டராகவும் ரிமைனிங் இருக்கிறத குவேஷியண்ட்டாகவும் வச்சுக்க போகிறோம். பட் குவேஷியண்ட்டில் பாருங்களேன், ஒரு இதில் 2 இருக்குது, இன்னொன்றில் 10 இருக்குது. பட் நம்ம சிங்கிள் டிஜிட்ஸாக பிரித்ததால் ஆன்சர்
ஆன்சர்லேயும் நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் வேணும். அதனால் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 0வை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 1 ரிமைண்டராக வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்க 2வோட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் 3யாக மாறிடுங்களா. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன, 30 தான் குவேஷன்ட்டாக கிடச்சிருக்கு. ரிமைண்டர் 37 இருக்குது இல்லைங்களா. அந்த 37 7ஐ விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 37ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 7s இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 5 7s இருக்குது இல்லைங்களா. 5 7s 35 இருக்குது. ரிமைனிங் 2 இருக்குது. ஓகேவா. அந்த 5 7s 35 இருக்கு இல்லைங்களா. அந்த 5ஐ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க குவேஷன் 30யோட ஆட் பண்ணணும். 30 + 5 என்ன, 35வா. இந்த 35 தான் நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் குவேஷன்ட். ஓகேவா. ரிமைண்டர் பாருங்கள், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது இல்லைங்களா. அந்த 2 தான் நமக்கு ஃபைனல் ரிமைண்டர். இப்போ நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35.2. இந்த ஆன்சர் தான் 247 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 336 / 8 எடுத்திருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அந்த 10க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. 10க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2. அந்த 2வை தான் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 10ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸை டிவைட் பண்ணிக்கணும். இப்போது 10ல் ஒரு 0 இருக்கிறதால நம்ம அந்த 336 சிங்கிள் நம்பராக பிரிச்சுக்க போகிறோம். அப்படி பிரித்தா 3 தனியாக 3 தனியாக 6 தனியாக கிடைக்குமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஜிட் 3யை டேரெக்டாக கீழே ஆன்சரில் எழுதிக்கணும். அந்த ஆன்சரில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அந்த 3யை டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2, அதோட மல்டிப்ளை பண்ணோம். 3யை 2வோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்குதுங்களா. அந்த 6ஐ அடுத்த டிஜிட் 3யோட ஆட் பண்ணோம். இப்போ 6ஐ 3யோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்கும். அந்த 9ஐ அடுத்த டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆன்சரையும் டிஃப்ரென்ஸ் 2வோட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 9ஐ 2வோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்குதுங்க இல்லைங்களா. அந்த 18ஐ நெக்ஸ்ட் டிஜிட் 6ோட ஆட் பண்ணோம். 18ஐ 6ோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24 கிடைக்குதா. இந்த 24 லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணுறப்போ வர ஆன்சர் அப்படிங்கிறதால அந்த 24ஐ ரிமைண்டராக வச்சுக்க போகிறோம். மிச்சம் இருக்க அந்த 3 9ஐ குவேஷன்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு குவேஷன்ட்டில் எல்லாமே சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறதால டேரெக்டாக எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் 3 9 நம்ம டேரெக்டாக குவேஷன்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரிமைண்டர் பாருங்களேன், 24 இருக்கா. 8ஐ விட 24 அதிகமாக இருக்குது. அதனால் அந்த 24ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 8 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 24ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 8 இருக்குது, 3 நம்பர் ஆஃப் 8 இருக்குது இல்லைங்களா. 3 8s are 24. ரிமைனிங் ஒன்றும் இல்லை, 0. ஸோ அந்த 3யை ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குவேஷியன்ட் 39. அந்த 39ஓட ஆட் பண்ணணும். 39ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்குங்களா. அந்த 42 தான் நமக்கு ஃபைனல் குவேஷியன்ட். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன இருந்துச்சு, 0. ஸோ ஃபைனல் ரிமைண்டரும் நமக்கு 0 தான். இப்போது 336ஐ 8ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 42. நெக்ஸ்ட்டு ஒரு லார்ஜஸ்ட் டிஜிட் நம்பரை டிவைட் பண்ணலாம். அதாவது 1 2 3 2 1 6ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் சேம் தான். அந்த 6க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 10க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 4. அந்த 4ஐ கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10ல் ஒரு 0 இருக்கிறதால நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை சிங்கிள் டிஜிட்டாக பிரித்து வச்சுக்கலாம். 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக 2 தனியாக 1 தனியாக பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் இருக்க 1ஐ டேரெக்டாக ஆன்சரில் எழுதிக்கலாம். அடுத்து அந்த ஆன்சர் எழுத 1ஐ டிஃப்ரென்ஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். டிஃப்ரென்ஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 1 4 கிடைக்குங்களா. அந்த 4ஐ நெக்ஸ்ட் டிஜிட் 2ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்குமா. அந்த 6ஐ செகண்ட் டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. இப்போது அந்த ஆன்சர் 6ஐயும் டிஃப்ரென்ஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ 4 × 6 என்ன, 4 × 6 24. அந்த 24ஐ 3யோட ஆட் பண்ணோம். அதாவது நெக்ஸ்ட் டிஜிட் 3யோட ஆட் பண்ணோம். அப்படி 3யோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 கிடைக்குமா. அந்த 27ஐ தேர்ட் பிளேஸ் ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 27ஐயும் டிஃப்ரென்ஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4ஐ 27ஆல் மல்டிப்ளை பண்ணால் 108 கிடைக்குமா. அந்த 108ஐ அடுத்த டிஜிட் 2ஓட ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணால்
1110 கிடைக்கும். அந்த 1110 ஃபிஃப்த் பிளேஸ் ஆன்சராக போட்டுக்கோங்க. அடுத்து அந்த ஃபிஃப்த் பிளேஸ் ஆன்சரையும் டிஃப்ரென்ஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு 4 × 1110 என்ன 440 கிடைக்குமா? அந்த 440-ஐ நெக்ஸ்ட் டிஜிட் 1ஓட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு 441 கிடைக்குமா? இந்த 441 லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணுறப்போ வர ஆன்சர் அப்படிங்கிறதால இந்த 441 மட்டும் ரிமைண்டராக வச்சுக்க போகிறோம். ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் குவாஷியண்ட்டாக வச்சுக்க போகிறோம். இப்போ குவாஷியண்ட்டில் பாருங்களேன், ரைட் சைட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் தானே வேணும். நம்ம டிஜிட்டாக பிரித்ததால் ஆன்சர்லேயும் நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் வேணும். இப்போ ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து பிளேஸில் 110 3 டிஜிட் இருக்குது. அதில் லாஸ்ட் டிஜிட் 0வை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க 11 அதுக்கு முன்னாடி இருக்க 27ஓட ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 38 கிடைக்குங்களா? அந்த 38மே நமக்கு டபுள் டிஜிட்டாக இருக்குது. டபுள் டிஜிட்டில் அந்த 38ல் 8ஐ மட்டும் ஆன்சராக வச்சுக்க போகிறோம். 3ஐ ரிமைனிங்காக வச்சு அதுக்கு முன்னாடி இருக்க 6ஓட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3ஐ 6ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்குங்களா? அது சிங்கிள் டிஜிட்ன்றதால அதை டைரெக்டாக ஆன்சரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 சிங்கிள் டிஜிட்டுங்கிறதால அதையும் டைரெக்டாக ஆன்சரில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க குவாஷன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980 கிடைச்சிருக்கா? இப்போ ரிமைண்டர் பாருங்கள், ரிமைண்டர் 441 இருக்குது. அந்த 441 கண்டிப்பாக 6ஐ விட பெரிய நம்பர் தான். அப்படி பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 441ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 6 இருக்குதுன்னு பார்க்கணுமா? இப்போது நீங்கள் சேம் மெத்தடே யூஸ் பண்ணி 441ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் 6 இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 73 டைம்ஸ் இருக்கும். 73 டைம்ஸ் ஆஃப் 6 வந்துட்டு 441ல் இருக்கும். ரிமைண்டர் 5 இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த 73ஐ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? குவாஷன்ட் 1980 அதோட ஆட் பண்ணால் 2053 கிடைக்குமா? அந்த 2053 தான் நமக்கு ஃபைனல் குவாஷன்ட். ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு இல்லைங்களா? அந்த 5 தான் நமக்கு ஃபைனல் ரிமைண்டர். ஓகேவா? இப்போது 1 2 3 2 1 6ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2053.5. இந்த மாதிரி ஒரு நம்பரை சிங்கிள் டிஜிட்டால், அதாவது 10க்கு நியரஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 10க்கும் அந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது 10ஆக இருந்துச்சுன்னா சிங்கிள் டிஜிட்டாகவும் 100ஆக இருந்துச்சுன்னா டபுள் டிஜிட்டாகவும் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்பர் கூடயும் இந்த டிஃப்ரென்ஸால் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக குவாஷன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.